2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த சட்டசபை தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பல முனையில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா எங்களை போன்ற ஆட்கள் கிட்டத்தட்ட பல தேர்தலை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஒரு ஆண்டுமே ஒரு தேர்தலுமே அந்தந்த நேரத்துல இது ஒரு வித்தியாசமான தேர்தல், இது ஒரு வித்தியாசமான தேர்தல் சொல்லி சொல்லிதான் எல்லா தேர்தலுமே நடந்தது. இது கிட்டத்தட்ட நம்ம இன்றிலிருந்து 5 தடவைக்கு முன்னால் நடந்த 2001 காலகட்டத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல் நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னா இதனுடைய உண்மை நிலவரம் வெளிவரும். ஏன் நம்ம 2001 சட்டசபை தேர்தல் தொடர போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, 2001 நம்முடைய தமிழ்நாட்டுல 2 பேரும் மிகப்பெரிய கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஆனா அந்த 2001 ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தவர் திரு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே ஆல்மோஸ்ட் போட்டி போட்டாரு. ஒரு தேர்தலுக்கும் ஒரு புதுமுகம் நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஒரு அதிர்வை கிளப்புவாங்க. இது கிட்டத்தட்ட 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா 1989 இந்த தேர்தலில் எல்லா தேர்தலுமே ஒரு வித்தியாசமான ஒரு சூடு பிடிக்கக்கூடிய தேர்தலாக நடந்து கொண்டிருக்கு. நான் காரணம் சொல்றேன். 1989 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆ உடைஞ்சு ஜானகி எம்ஜிஆர் தலைமையிலையும் நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தலைமையிலையும் 2 கட்சியாகவும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கலைஞருடைய தலைமையில் ஒரு கட்சியாகவும் 3 முக்கியமான கட்சிகள் போட்டி போட்டுச்சு. அன்னைக்கு அம்மா தலைமையிலான கட்சி கிட்டத்தட்ட 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியா இருந்தாங்க. ஸோ அந்த தேர்தல் எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறம் நடைபெற்ற முதல் தேர்தல் இந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது. 1989 நடந்த இந்த தேர்தலுக்கு அப்புறமா 1991 பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி இறந்துடுறாங்க. 89 திமுக ஜெயிச்சு கூட வெறும் 2 வருஷம் தான் ஆட்சி நடத்தினாங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி அந்த ஆட்சியை கலைச்சிட்டாங்க. 1991 நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறமா அப்ப நடைபெற்ற தேர்தல், ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறமா நடைபெற்ற தேர்தல் அப்படின்றதுனால ஜெயலலிதா அம்மாவும் ஜானகி எம்ஜிஆரும் ஒன்னானதுக்கு அப்புறமா நடைபெற்ற ஒரே கட்சி ஆயிடுச்சு பிடிஎம்கே. அப்ப நடைபெற்ற அந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சி நம்முடைய அதிமுகவோட கூட்டணி வச்சு அது ஒரு வித்தியாசமான தேர்தலா நடந்தது. 1996 பாத்தீங்கன்னா அந்த 5 வருஷம் முதல் முறை ஆட்சி செய்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அப்பதான் சன் டிவி உருவான காலம். 1993-94 காலகட்டங்கள்ல சன் டிவி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தொலைக்காட்சி உருவாயிட்டு ஒரு பெரிய இந்தியாவை பொறுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு காட்சி ஊடகமா காட்ட ஆரம்பிச்சது சன் டிவி. அப்பதான் அப்போ அம்மாவோட தலைமையில் நடந்த ஒரு கல்யாணத்தை ஒரு மிகப்பெரிய விஷயமா காமிச்சு, அது இல்லாம அம்மா அப்போ செப்பல்ஸ் அவங்க போட்டிருந்த புடவைகள், அவங்க வச்சிருந்த பங்களாக்கள் சொல்லி ரொம்ப ஆடம்பரமா அதை காமிச்சு அந்த 1996 தேர்தலை அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா இந்த மாதிரி இந்த தேர்தல் நடைபெற்றதே கிடையாது அப்படின்னு அப்பத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் 1996 தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு முறை அம்மா ஆட்சிக்கு வந்தா ஆண்டு நாளும் தமிழத்தை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு அந்த காலத்துல 1900 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து அப்பெல்லாம் சன் டிவில பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டேட் அப்போ ஃபுல்லா காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை ரிப்பீட் மோட்ல போட்டுட்டே இருந்தாங்க. அது திமுகவுக்கு சாதகமா அப்ப பேசியிருந்தாரு. அவர் தான் முன்னாடி நின்று காங்கிரஸ்ல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸை பிரிச்சு ஜி.கே. மூப்பனார் ஐயாவை பிரிச்சு நம்முடைய திமுகவோட சேர்ந்து சைக்கிள் சின்னத்தை வாங்கி கொடுத்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினவர் 1996 நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய முன்னேற்பாடால் தான் காங்கிரஸே உடஞ்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில அம்மாவுக்கு எதிராக உண்டாகி, ஏன்னா காங்கிரஸ் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மராவ் தலைமையில அடம் பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அம்மாவுக்கு அன்னைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை. ஸோ அந்த தேர்தலும் வித்தியாசமான தேர்தலாக தான் இருந்தது. அந்த தேர்தலில் எப்படி கலைஞர் ஜெயிச்சார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட நம்ம 2001க்கான தேர்தல். இப்ப 1991 96 வரைக்கும் ஆட்சி செய்த நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி சரியில்லாத காரணத்தினால மக்கள் நம்முடைய கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய திமுக ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு கலைஞர் ஜெயிச்சார்.
இது வரைக்கும் நார்மலா தானே இருக்கு. அதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த 1996 தேர்தலுக்கு அப்புறமா மதிப்புக்குரிய திரு வைகோ அவர்கள் வந்து திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரோட இருந்தவர். ஒரு 1996ல அவருடைய அவருக்கும் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கும் ஏற்பட்ட அடுத்த தலைமை யாருன்னு ஏற்பட்ட அந்த ஒரு காரணத்தினால திமுக விட்டு பிரிஞ்சு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த கட்சியின் வருகை வந்து 2001ல என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி இளைய தளபதி விஜய் வச்சு பேசுறாங்களோ அதே மாதிரி அப்பத்துல இருந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்க போற எல்லா தேர்தலுமே வந்து ஒருத்தரை வச்சு பேசி ஒரு பெரிய அதிர்வலையில கிளப்பி கொண்டேதான் இருந்தாங்க. இப்ப ஏன் நம்ம 2001ல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா, 2001 தேர்தலில் வந்து நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட கழகம் வந்து என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு, அதுக்கப்புறம் மிக முக்கியமா ஒரு இன்று விஜயோட பல மடங்கு ஒரு பெரிய நடிகரா இருந்த நம்முடைய விஜயகாந்த் ஐயா வந்து 2006ல வந்து வராரு. அப்ப 2001க்கும் 2006க்கும் எவ்வளவு மாறுதல் ஏற்பட்டுச்சு, எந்த விதமா வந்து அந்த கட்சியினுடைய ஓட்ஸர் வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வருகை வந்து எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து அரசியல் இருக்கக்கூடிய 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா தமிழக வெற்றி கழகம். இந்த 4 கட்சியில இந்த 2001 எலெக்ஷன் அப்ப இருந்தது 2 கட்சி தான். நம்ம வெறும் தலைமையை பத்தி மட்டும் தான் பேசுறோம். அப்போ வந்து இருந்த எல்லா காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே அப்ப இருந்து இருக்காங்க. இருந்தாலும் அந்தந்த கட்சி என்னென்ன ஓட்டு வாங்க, என்ன ஷேர் வாங்கன்னு பார்ப்போம். ஆனா நம்ம பேச போற அந்த 4 தலைமை, இப்ப இருக்கக்கூடிய அந்த 4 தலைமை கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அன்னிலிருந்து இருக்கிற 2 கட்சி அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும். 2001 எலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்த வாக்காளர்கள் 4,74,79,000 பேரு. அதுல ஓட்டு போட்டவங்க மக்கள் எவ்வளோன்னு பேர் பாருங்க, 2,80,48,077 பேர் தான். கிட்டத்தட்ட 59.1% தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்பெல்லாம் போலிங் அவ்வளவுதான் ஆகும். இப்ப இருக்கிற விழிப்புணர்வு கூட வந்து அப்ப மக்கள்கிட்ட கிடையாது. எலெக்ஷன் அப்போ வந்து அவ்வளவு ஓட் ஷேர்லாம் அவ்வளவு வராது. 60-65 வந்தாலே பெரிய விஷயமா பேசக்கூடிய காலம். 59% ஓட்டுகள் தான் வந்து நடந்திருந்தது. 234 தொகுதி உங்களுக்கு தெரியும். அதுல ஜென்ரல் அப்படின்னு சொன்னா பொது தொகுதியில் வந்து 189, எஸ்சி பிரிவுக்கு 42, எஸ்டி பிரிவுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கு நடந்த அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே வந்து 132 தொகுதியில ஜெயிச்சது, டிஎம்கே 31 தொகுதியில ஜெயிச்சது, தமிழ் மாநில காங்கிரஸ் 23 தொகுதி, பாட்டாளி மக்கள் கட்சி 20 தொகுதி, காங்கிரஸ் 7, மற்றதெல்லாம் சேர்த்து ஜெயிச்சாங்க. இது நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே. பாருங்க, ஏடிஎம்கே வாங்கின ஓட் பர்சன்டேஜ் வந்து 31.4, டிஎம்கே வாங்கினது 30.9. இந்த கூட்டணி கணக்கு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த கூட்டணி கணக்குகள்லாம் வந்து எப்போ வருதுன்னா, இதனாலதான் இந்த கூட்டணி கணக்குகள் வந்து ரொம்ப முக்கியமா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப இப்போ ஒரு இது கூட நம்ம மு.க. ஸ்டாலினோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாருன்னா, அவருடைய ஒரு கட்சியும் தனியா வாங்குற ஓட்டை விட அந்த கூட்டணியோட சேர்ந்து வாங்கும் போது தான் அந்த வெற்றியே வந்து மாறும். இப்ப நீங்க பாத்தீங்க ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட் ஷேர் அவங்க வந்து எல்லாம் கம்பைன் பண்ணி தான் போட்டி போடுறாங்க. இருந்தா கூட அந்த ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா 31-30 அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 0.5 கூட 2 கட்சிக்கும் வந்து ஓட்டு வித்தியாசம் கிடையாது. அப்ப எந்த கட்சி ஜெயிக்குது அப்படின்னா, அந்த காலகட்டங்கள் எந்த கட்சி ஜெயிச்சுது அப்படின்னா எந்த கட்சியோட கூட்டணி அவங்க சேர்றாங்க அப்படின்றத பொறுத்துதான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து 198 சீட் ஜெயிக்கிறாங்க கூட்டணியில, தனியா 132, கூட்டணி அப்பதான் 198, கிட்டத்தட்ட 50% ஓட்டு வாங்குறாங்க. இந்த 50% ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி, அதாவது 20% ஓட்டுகளை வந்து அந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தது அந்த 2001 காலகட்டங்கள்ல. அப்ப கூட்டணி திமுக வந்து சரியா அமைக்காத காரணத்தினால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 சீட்டு, டோட்டலா 39% தான் வந்து அந்த சீசன்ல வந்து அந்த கூட்டணியால வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை சீட்ல அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. 141 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணி 132ல வந்து அதிமுக வின் பண்ணிச்சப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 88,15,387 ஓட்டுகள் வந்து மொத்தமா வாங்கியிருந்தாங்க. மொத்தமா போல் பண்ண கிட்டத்தட்ட 3 கோடி வாக்குகள்ல வந்து 88 லட்சம் வாக்குகள் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் 31.4% ஓட்டு டோட்டல் ஓட்டுல. அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தனியா 183ல வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக 141, திமுக 183ல கண்டெஸ்ட் பண்ணி
31 சீட்டு தான் வந்து ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 86,89,864. ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனா அதிமுக ஸ்வீப் பண்ணி 198 சீட் ஜெயிச்சது. எப்படி அப்படின்னா அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் தான். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.7% வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு. நம்ம மூப்பனார் தலைமையில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 6.7% வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 5.6% வாக்குகளும் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க. 2001 அன்னைக்கு அவங்க ஹைட்டே வந்து வேற ஹைட்டு. அவங்க கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அப்போ நரசிம்மராவ் தலைமையில காங்கிரஸ் இருந்தது. ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து 2.5 தான் வாங்கியிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயே 1.7 1.2 அப்படிதான் இருந்தாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி அப்பயே கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச கட்சி. அப்பயே 3.2 வந்து கிட்டத்தட்ட எப்போ 2001 வந்து கிட்டத்தட்ட 3.2 வாஜ்பாய் இருந்த காலம் அது. 3.2 அளவுக்கு அவங்க எடுத்திருந்தாங்க. நம்ம அது அப்படி நீங்க கீழே வந்தீங்கன்னா நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சிலாம் வந்து அந்த முறையில வந்து பெருசா ஒன்றும் சாதிக்கல. அந்த இதுல போட்டி போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இந்த கட்சிகள்லாம் வந்து டாப் கண்டஸ்டடா இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எத்தனை தொகுதியில போட்டி போட்டாங்க, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற நான் சொன்ன இல்லையா ஒரு கூட்டணி தான் வந்து ஒரு கட்சியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு. ஸோ 2001 பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனார் தலைமையில இந்த கட்சி தொடங்கினதே வந்து எதனால அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவை ஒழிக்க தான் 1996 ரஜினியால தொடங்கப்பட்ட, ரஜினியுடைய ஒரு அவரால் தொடங்கப்படல அவருடைய முன்னேற்பாடால் தொடங்கப்பட்ட இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அந்த 5 வருஷம் கலைஞருடைய ஆட்சிக்கு அப்புறமா 2001 மீண்டும் எதுக்காக தொடங்கப்பட்ட எதிர்த்து தொடங்கப்படுதோ அந்த கட்சியோட இப்ப இணைந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32 சீட்டு வாங்கினாங்க. ஏன்னா அவ்வளவு ஓட்சார் அவங்க வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில அவ்வளவு உறுப்பினர் இருப்பாங்க. அவங்க எந்த கட்சியில் கூட்டணினாலும் அந்த கட்சிக்கு கூட்டணி தர்மத்துக்காக வந்து ஓட்டு போட்டுட்டு போற காலம் அது. இப்பயுமே பெரும்பாலான நாட்கள் அப்படிதான் இருக்காங்க. பட் அது ரொம்ப அதிகமா இருந்த காலம் அது. ஸோ இது வந்து நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகள் அப்ப 2001 யாருன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இது கூட இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் கூட சேர்ந்தேதான் வந்தது. ஆனா 2 பேரும் தனித்தனியாக தான் போட்டி போட்டாங்க. 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், ஆல் இண்டியா ஃபார்வர்ட், முஸ்லீம் லீக், நேஷனல் இண்டி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற ஜான் பாண்டியன் அப்படின்னு ஒரு ரெட்டலையிலேயே போட்டு கிட்டத்தட்ட 11 கட்சியை சேர்த்துக்கிட்டு அம்மா வந்து 2001 ஒரு மிகப்பெரிய 198 சீட் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அப்போது கூட்டணி கணக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த கூட்டணி கணக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற ரொம்ப போட்டி போடும். அதே மாதிரி 2001 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திமுகவுல திராவிட முன்னேற்ற கழகம் 184 சீட்டு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வெளில இருக்க தமிழக முஸ்லீம் இலக்கிய ஜமாத்து எல்லாமே சின்ன சின்ன கட்சி, எல்லா பெரிய கட்சி அவர் தூக்கிட்டாரு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ பிரிச்சு தமிழக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி சில சின்ன சின்ன கட்சி அவருடைய சின்னத்திலே போட்டி போட விட்டு கிட்டத்தட்ட 184 சீட்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி அவர் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து இப்போ நம்ம ரொம்ப இதுவா பேசுறோம் இல்லையா, 2001 காலகட்டத்துல திமுக பாரதிய ஜனதா பார்ட்டியோட வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 21 சீட் அவங்களுக்கும், இப்ப இருக்கிற புதிய தமிழகத்துக்கு 10, மக்கள் தமிழ் தேசம் கட்சி அந்த மாதிரி சில கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு கிட்டத்தட்ட 234 சீட்ல வந்து அவங்க வந்து போட்டி போட்டாங்க 2001. கூட்டணி பலமே வெற்றி அப்படின்ற ஒரு காலகட்டம். இப்ப எப்படி வந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இதுதான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியல் ஒரு மாதிரியான அரசியல் சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி அன்னைக்கு சொல்லி கொண்டிருந்த திரு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா கிட்டத்தட்ட 213 தொகுதியில வந்து போட்டி போட்டாரு. ஆனா எதுலையுமே ஜெயிக்கல. அப்பதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு ஓகே இது வந்து எப்பயுமே அண்ணா திமுக இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் இது வந்து இருக்க போகுது அப்படின்றது ஊர்ஜிதமான காலம் அது. இது அந்த காலத்துக்கான ரிசல்ட். கிட்டத்தட்ட 196 சீட்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுல ஒரு கட்சியும் எத்தனை தொகுதி, திமுக எத்தனை தொகுதி வெற்றி பெற்ற லிஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுக 196 அலைன்ஸும், டிஎம்கே 37 அலைன்ஸும், அந்த அதர்ஸ்ல வந்து சுயேட்சையா ஒருத்தரும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இது வந்து 2001 எலெக்ஷன். இப்ப இந்த 2001 எலெக்ஷன் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். நீங்க பாருங்க, அதிமுகவுக்கு 31.4, திமுகவுக்கு 31, ரெண்டுமே மோரார்லெஸ் ஒரே தான். மற்ற கட்சியில் எவ்வளவு பலமா இருந்ததுன்னு பாருங்க. இப்ப 2006 இன்னும் 2006 என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க இளைய தளபதி விஜயை வந்து இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இதை விட பல மடங்கு அதிகமா பேசப்பட்டவர் வந்து நம்முடைய புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள்.
பட்டி தொட்டி எல்லாமே, எந்த கிராமம் நகரம் எங்க போனாலுமே அவருடைய பேர் இல்லாத, அவருடைய பாடல் இல்லாத ஊர் கிடையாது. அவருடைய படங்கள்ல வந்து எல்லா படங்களும் எம்ஜிஆருக்கு அப்புறமா வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமா தன்னுடைய படங்கள்ல வந்து மக்கள் கருத்துக்களை பேசி பயங்கரமா வந்து பண்ணவர் வந்து நம்முடைய புரட்சி கலைஞர் நம்ம விஜயகாந்த் அவர் தான். அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் வந்து உயிரை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தொண்டர்களை வச்சிருந்தவர் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இப்ப இருக்கிற பல பேருக்கு அவரை பத்தி தெரியாது. இப்ப இளைஞர்களுக்கு தெரியாது, சின்ன சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஆனா வளர்ந்த எல்லாருக்குமே தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரு உண்மையான தொண்டர்கள், உண்மையான ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த கட்சிக்கு அப்படின்னா நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு கட்சி தொண்டர்களை கொண்ட கட்சினா அவங்க வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணாலும் நீங்க பிரிக்க முடியாது. இத மாதிரி வந்து அவர் மேல வந்து உயிரையே வைத்திருந்த பல ரசிகர்களால உண்டாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு உண்மையான ஒரு மனிதநேயமிக்க ஒரு நல்ல மனிதரால் தொடங்கப்பட்ட கட்சி வந்து இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அது 2006 உள்ள வருது. இப்ப 2001 அம்மா ஈஸியா ஜெயிச்சாங்க. நம்முடைய கலைஞர் வந்து ஓரளவுக்கு வந்து அப்படி அப்படி இப்படி பண்ணி ஓரளவுக்கு இதுவாயிட்டாரு. இப்போ 2006 புரட்சிகளை விஜயகாந்த் வரும்போது எல்லாருக்குமே லைட்டா ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா சாதாரணமான ஒரு நடிகரா இவர் யாருமே பார்க்கல. பல நடிகர்கள் வந்து கட்சியை ஓப்பன் பண்ணாலும் இவர் யாருமே சாதாரண நடிகரா பார்க்கல. இவர் ஒரு மிகப்பெரிய சக்தியா 2006 பாக்குறாங்க. எல்லா இடத்துலயும் விஜயகாந்தோட பேர் ஒழிக்காத இடம் எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் விஜயகாந்த் சார் தான் ஓட்டு, விஜயகாந்த் சார் தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. அதனால அந்த நேரத்துல நடந்த இந்த தேர்தல்ல என்ன மாறுதல் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்து கொண்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் விட பல மடங்கு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா புரட்சிகளை விஜயகாந்த் வந்து மேடையில பேசும்போது எனக்கு அவருக்கு தான் போட்டிலாம் அந்த மாதிரிலாம் தம்பட்டெல்லாம் அடிக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம போட்டி போடுறோம், மக்கள் பாஷையில பேசுறோம், மக்கள் விரும்பினா நம்ம முதலமைச்சர் ஆகிறோம், மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவையை செய்வோம், ஓட்டு தன்னால வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த தேர்தலை வந்து அவர் வந்து அணுகினார். அந்த நேரத்துல நடந்த ஒரு விஷயம் பாருங்க. அதுக்கு முன்னாடி 59.1% ஓட்டு நம்ம மொத்தமா பார்த்தோம், போலிங் ஆன ஓட்டு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 4,66,61,784 டோட்டல் எலக்டர்ஸ் வந்து ஓட்டர்ஸ் வந்து அவ்வளவுதான் இருந்தாங்க. அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனா அதுல போன தடவை 2,90,00,000 தான் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி 3,30,45,949 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 71% ஓட்டு, கிட்டத்தட்ட 12% ஓட்டு வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது முக்கியம். இந்த 12% ஓட்டை பத்தி நம்ம கடைசியா பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே 234 தொகுதியில 189 ஜெனரல், எஸ்சிக்கு 42, எஸ்டிக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து தொகுதிகள் அப்படி சொல்லி ஒதுக்கி இந்த எலெக்ஷன் நடத்துறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதுல பார்க்கலாம். திமுக வந்து 26.5% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. போன தடவை 31% வாக்குகள் வாங்கின அவங்க இந்த வாட்டி 26.5% வாக்குகள் வாங்கி அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இதுதான் வந்து காலத்தின் கட்டாயம். 96 சீட்டு அவங்க அந்த அந்த அலைன்ஸ் மொத்தமா 96 சீட்டு ஜெயிச்சு அதை விட அதிகமான ஓட் ஷேர் வாங்கின 32.6% ஓட்டு வாங்கின ஏஐஏடிஎம்கே, அதாவது புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி வந்து அந்த நேரத்துல 32.6 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6% வாக்குகள் அதிகமா வாங்கினா கூட அவங்களால இந்த 96 சீட்டை விட 61 சீட்டு தான் ஜெயிக்க முடியுது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பத்தி தான் எல்லா அரசியல் அறிஞர்களும் வந்து சொல்றாங்க. நீங்க வாங்குற ஓட்டு வந்து முக்கியம் இல்லை, அது சீட்டா மாறணும், அப்பதான் அந்த ஓட்டுக்கு வந்து மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஒரு சின்ன உதாரணம் தான் இது. 26% வாங்கிய திமுக ஆட்சி அமைக்குது, 32% வாக்குகள் வாங்கின அதிமுக எதிர்கட்சியா இருக்கு. அது கூட இருக்கிற காங்கிரஸ், பிஎம்கே எல்லாமே என்னென்ன ஓட் ஷேர் வாங்கினாங்க, என்னென்ன சீட் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்றத இதுல போட்டிருக்கிறோம். இப்ப இதுக்கு அடுத்தது இதுல முக்கியமானது, எப்படி வந்து திமுக வந்து இவ்வளவு ஓட்டு வந்து வாங்குச்சு. இப்ப பாருங்க, திமுக அலைன்ஸ் வந்து மொத்தம் 163 சீட்டு ஜெயிக்குது. திமுக மட்டும் கிடையாது, திமுகவுடைய அலைன்ஸ் மொத்த பேர் சேர்ந்து 163 சீட்டு ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 44.7% ஓட்டுகள் வாங்குறாங்க. எப்படி? தனியா திமுக 26, இதுல 44, கிட்டத்தட்ட 18% ஓட்டுகளை, அப்படியே ஒரு சரிபாதி ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அப்படியே நீங்க ஏடிஎம்கேக்கு போனீங்க அப்படின்னா 69 சீட் ஜெயிக்கிறாங்க. அதுல அவங்க தனியா ஆனது 32.6, ஆனா டோட்டலா பாத்தீங்கன்னா 40.1 கூட்டணி கட்சிகளால வந்த ஓட்டுகள் வந்து இங்க அந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. டிரான்ஸ்பர்லாம் அந்த மாதிரி பலமான கூட்டணி அமைக்கல. அவங்க என்ன கூட்டணி அமைச்சாங்க அப்படின்றது இப்ப நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
பாருங்க, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில அமைஞ்ச கூட்டணி. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இவங்க பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவரு 31 சீட்டு ஜெயிச்சு கொடுத்துக்கிறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 48 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணது, 48 சீட்டு கொடுத்துக்கிறாரு. காங்கிரஸ் அப்போது ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. கிட்டத்தட்ட 48 சீட்டு வந்து காங்கிரஸுக்கும் 31 சீட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி சின்னமாகவும், மிச்சம் 132 வந்து திமுக, அதாவது இரட்டை உதயசூரியன்ல போட்டி போடுற 132. மற்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 சீட்டு கொடுத்துக்கிறாங்க காங்கிரஸுக்கு. அப்ப எவ்வளவு 8 புள்ளி கிட்டத்தட்ட 2 கட்சி சேர்ந்தா 12% ஓட்டுகள் வச்சிருந்தது. அப்ப கிட்டத்தட்ட 48 சீட்டும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, 31 சீட்டு காங்கிரஸை விட கம்மியா வாங்கியிருந்தாங்க அப்பெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க பிளஸ் கம்யூனிஸ்ட் எடுத்தையும் வச்சு ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சாரு. கூட்டணி அமைச்சு இந்த 2006 வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு காட்டலாம். அதிமுக முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. 2006 எலெக்ஷன் வந்து எப்படி ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் நீங்க பார்க்க போறீங்க. இதுல ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அகைன் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெட்டலையில போட்டி போட்டது 188 பேரு. அம்மாவோட மத்தெல்லாம் அவங்க ஒருத்தர் வேற வேற ஆள் இருந்தாலும் அவங்க வந்து ரெட்டலையிலே போட்டி போடுறாங்க. மறுமலர்ச்சி திராவிட கழகம் தனியா தோன்றுச்சு இல்லையா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த முறை வந்து கூட்டணி ஒரு தடவைக்கு மேல அவங்க அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டாங்க, எந்த கட்சியுமே 2வது தடவை வந்து தனியா போட்டி போட்டதே கிடையாது. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தவிர எந்த கட்சியுமே ஒரு தடவை தனியா போட்டி போடுவாங்க, செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணியா போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட கழகம் செகண்ட் டைம் 35 சீட்டு வாங்கிக்கின்னு ஏடிஎம்கேட அலையன்ஸ்ல போயிடுச்சு. அப்பதான் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள வருது. அதனுடைய தொல் திருமாவளவன் தலைவர் வந்து 9 சீட்டு வாங்கிட்டு அவரும் அதிமுக கூடயும், ஜனதாதள் அப்படி தேவகவுடாவோட கட்சி, அப்புறம் தமிழ் மண்ணில முஸ்லீம் லீக் அப்படின்றது ஒரு கட்சி, ஒரு சீட்டை வாங்கி வந்து 234 சீட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு வந்து வாங்கி தரக்கூடிய கட்சி இதுல இல்ல. சென்ற முறை வந்து வைக்க வந்து 6% ஓட்டு வாங்கியிருந்தாரு. ஸோ இந்த கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த 32 40 கிட்டத்தட்ட 8% ஓட்டுகள் தான் இந்த 4 கட்சிகள் வந்து சேர்த்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அதிமுக. அதனாலதான் இந்த கூட்டணிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க. இந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க, இதுதான் காரணம். இதனுடைய ஒரு விஷயம் வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். இதுல இன்னொரு இப்போ வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 2006 மிக முக்கியமா பேசப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து விஜயகாந்த் ஐயாவோட கட்சி வந்து கிட்டத்தட்ட 232 சீட்லயும் ஒரு 2 சீட்டு மட்டும் அவருடைய கூட்டணி வேற ஒருத்தர் கூட்டணி வச்சுட்டு மோதிரம் சின்னத்துல ஒரு 2 சீட்டு, மொத்தம் 234 சீட்ல வந்து விஜயகாந்த் ஐயா வந்து போட்டி போட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டியை வந்து போன தடவை திமுக கூட்டணியில் இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து அம்மா வந்து சேர்த்துக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. அதனால அவங்க தனியா போட்டி போட்டு கிட்டத்தட்ட 222 சீட்லயும் வந்து நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் தான் அப்போ வந்து தமிழகத்தின் பாரதிய ஜனதா தலைவர். அவருடைய தலைமையில வந்து கிட்டத்தட்ட 232 சீட் வந்து போட்டி போட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 முனை, இப்ப எப்படி 4 முனையும் அதே மாதிரி 4 முனை போட்டியா இருந்த காலகட்டம் அது. ஆனா பாரதிய ஜனதா பார்ட்டியும் அப்புறம் அந்த இன்னொரு அந்த நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்ல இருந்த கட்சி, ஏற்கனவே சொன்ன விஜயகாந்த் ஐயா வந்ததுனால. இந்த மாதிரி ஒரு சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஜெயிச்சுது, இது ஒரு மிக மிக முக்கியமான கொஸ்டின். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32% வாங்கின புரட்சித்தலைவி அம்மா தோக்குறாங்க, 26% வாங்கின திமுக ஜெயிக்குது. அதுலயும் அந்த பலமான கூட்டணி அமைச்சு ஜெயிக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாத்தியத்துக்கு மிக மிக மூல காரணமா இருந்த ஒரு மனிதர் யாருன்னா கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள். அவங்க அரசியல் சாணக்கியன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அம்மா 2001 2004 வரைக்கும் சரியா ஆட்சி பண்ணல. 2004 நடந்த பாராளுமன்ற தொகுதியில எந்த தொகுதியிலுமே ஜெயிக்கல. அப்பதான் அவங்க வந்து கோயில்ல பலியிடுறத பத்தியும் தேவையில்லாத விஷயம் ரொம்ப வந்து தலையிட்டாங்க. அப்ப அவங்க வந்து பெருசா வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் வந்து அவங்க வந்து மத மாற்ற தடை சட்டம், அப்புறம் வந்து அந்த மாதிரி பல விஷயம் 2004 பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவங்க அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல வீரானந்தனியை வந்து சென்னைக்கு வர வைக்கிறாங்க. ஐயா இப்ப இருக்கிற ஐயா, நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா திரு வீரப்பன் அவர்களுடைய ஒரு மரணம் வந்து அன்னைக்கு வந்து பெருசா பேசப்படுது. வீர பெண்மணி அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இன்னைக்கு அது தப்போ சரின்ற பெரிய டிபேட் நடந்தா கூட அன்னைக்கு அவ்வளவு பெரிய சாதனை பண்ணதால அவங்களுடைய மதிப்பு எங்கேயோ போயிட்டு அவங்க மொத்தமா மாறி வேற லெவல்ல இருந்தாங்க புரட்சித்தலைவி அம்மா. அதனால அவங்க 32% ஓட்டு போட்டாலும் அந்த கூட்டணி கட்சியோட பலத்தால வந்து அம்மா வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் தேர்தல் அறிக்கை. 2006 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் அறிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படவே இல்லை. ஓட்டுக்கு எல்லாரும் காசு தான் கொடுப்பாங்க.
அது எல்லாருமே கேள்விப்பட்டது தான். ஆனா அந்த 2006 தேர்தலில் பாத்தீங்கன்னா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அரசியல் சாணக்கு எங்கெங்க தான் எடுத்தார். எங்கெங்க திருடினா கூட எங்கெங்க எடுத்தவர் வந்து திருநாடோட காப்பி அடிச்சது அப்படின்றத வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்தவர் என்ன பண்ணார்னா, அது வரைக்கும் இருந்த ஒரு மனநிலை, மக்கள் மனநிலை அப்படியே மாத்தினவர் வந்து அந்த தேர்தல் அறிக்கை. அப்பதான் இலவச கலர் டிவி, 2 ஏக்கர் லேண்டு, எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கைக்கூடிய அந்த இலவச அரிசி, காசு கீசு எல்லாமே ஆரம்பிச்சது வந்து இந்த 2006 தேர்தல்ல தான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் அறிக்கை. அம்மா தேர்தலை முன்னாடியே கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இவர் தேர்தல் அறிக்கை விட்ட உடனே மொத்தமா மாறி போச்சு. டிவி இல்லாத வீட்டுல கலர் டிவி, எல்லாம் அப்பெல்லாம் பல பேர் வீட்டுல டிவியே கிடையாது. அப்ப கலர் டிவி வருது, 2 ஏக்கர் லேண்ட் வருது, இவ்வளவு பணம் வருது, அவ்வளவு பண்ணி ஒரு வழி பண்ணிட்டாரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி. அரசியல் சாணக்கியத்தனவாங்க. அது வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூப்பரான ஒரு விஷயம். எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க என்ன எந்த காயினா யூஸ் பண்ணி அவங்க வெற்றி பெற தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணாரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி. ஆனா அதுல நீங்க பேசப்பட வேண்டிய பொருள் என்னன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சி வந்த இந்த இடத்துல அந்த கட்சியால என்ன பண்ண முடியல அப்படின்னா, கிட்டத்தட்ட 8.34% அவ்வளவு இல்லை, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8.4% வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு வாங்கி ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தாங்க. என்ன 8.4 எப்படி எடுத்தாங்க? இன்னைக்கு சீமான் ஐயா எடுத்துக்கிற அதே 8.4% வாக்குகள் எடுத்து முதல் தேர்தலிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரு நடிகர் தன்னுடைய கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாத்தது வந்து இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அவர் மட்டும்தான் ஜெயிச்சாரு, மற்ற யாரும் ஜெயிக்கல. அவருக்கு போட்டி போட்ட யாருமே. ஆனா அவருடைய அந்த தாக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். வந்து ரஜினிகாந்த் ஐயா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய தொடக்கத்தை ஏற்படுத்திய விஜயகாந்த் வந்து ஒரு திமுக மேடையிலே பயங்கரமா பாராட்டினாரு. ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க, தன்னந்தனியா போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சார். அந்த ஒரு தொகுதியை வந்து அவரு தான் ஜெயிச்சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு. அதையே மிக பிரமாதமா பேசினாங்க. அப்ப இப்போ இருக்கிற விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படணும், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுறாரான்னு தெரியல. இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து மக்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 8, பாட்டாளி மக்கள் கட்சி 5.6, நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி அப்ப 1.3% தான் வந்து அப்போ ஓட் ஷேர் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. சோ இந்த 2006க்கான இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு திமுக அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 163 இடங்களும், அதிமுக அலையன்ஸ் 69 இடங்களும் ஜெயிச்சுது. டிஎம்டிஏகே அதாவது நம்முடைய விஜயகாந்த் ஐயா வந்து ஒரு இடமும், இண்டிபெண்ட் வந்து ஒரு இடமும் சேர்த்து அந்த 2006 எலெக்ஷனுக்கு கதை முடிஞ்சது. அப்புறம் 2011 என்ன இருக்கு? பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா 2011 இப்ப அம்மாவோட ஒரு டேர்ன். அவங்க என்ன பண்றாங்க, ஃபேனு, அயன் பாக்ஸ், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அரிச்சிட்டாங்க. அவர் வந்து கிரைண்டரு, இவங்க கிரைண்டரும் தரேன், ஃபேனும் தரேன், எல்லாம் தரேன். இப்ப இருக்கிற இலவசங்கள் வந்து அடிக்கோல் போட்டது வந்து 2006, அதை பயங்கரமா மாத்தந்து 2011 பாத்தீங்கன்னா போட்டி போட்டு நீயா நானா நானா நீயான்னு போட்டி போட்டு பயங்கரமான ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து 2 பேரும் மாறி மாறிட்டு இருந்த காலகட்டம் 2011. இப்ப இதுல என்ன இதுல ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்தவர் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அதுதான் இப்ப விஜய்க்கும் விஜயகாந்துக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா மத்த இன்னொரு நடிகர் ஒருத்தர் உள்ள வராரு இந்த 5 எலெக்ஷன்ல, அவருடைய தாக்கம் எப்படி இருக்கு நீங்க அடுத்ததுல பார்க்க போறீங்க. இது எதை கம்பேர் பண்ணி பார்த்தா விஜயனுடைய ஸ்டாண்ட் என்னன்றது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். இப்ப நீங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தாரு போனதை நம்ம பார்த்த 2006ல. ஒரு சின்ன நான் விஷயம் சொல்ல நினைச்சேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 59% வாக்குகள் வந்து 71% மாறிச்சு. 12% வாக்குகள் புதிய வாக்குகள் வந்தன. ஆனால் நீங்க பாருங்க, அதிமுக திமுக ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட 32, 31 இருந்தது. திமுகவுக்கு 5% வாக்குகள் குறைஞ்சது. ஆனா அந்த கூட்டணி கட்சி தான் அது வந்து ஏன்னா அதிகமான சீட்டுகள் கொடுத்ததால அந்த 5% வாக்குகள் வந்து அந்த கூட்டணி கட்சிக்கு ஷேர் ஆயிடுச்சு. இப்ப விஜயகாந்த் ஐயா வாங்கின அந்த 8.4 எங்கிருந்து வருது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அப்போ ஜெயலலிதாவும் கலைஞரும் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்ததால அவருக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் வந்து கிட்டத்தட்ட அதே அளவுக்கு விழுந்துருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும். ஆனால் 12% புதியதாக வந்த வாக்குகள்ல 8.4 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் 1.3 விடுதலை சிறுத்தைக்கும் போய் கிட்டத்தட்ட 10% வந்து ஈவன் பண்ணிடுச்சு. அப்ப இப்ப நடக்கக்கூடிய 2026 தேர்தல் வந்து 2021 தேர்தல் நடந்த எலெக்ஷனை விட எவ்வளவு பேர் அதிகமா ஓட்டு போடுறாங்களோ
அதுதான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜய்க்கு போகும் அப்படின்றது என்ன ஒரு ஆளோட கணக்கு. அது நம்ம இந்த வீடியோட கடைசியா பார்ப்போம். இப்ப நம்ம 2011 என்ன நடந்தது பேசிட்டு இருக்கிறோம். 2011 இதே மாதிரி அம்மாவுடைய தேர்தல் 2 பேரும் தேர்தலுக்கு போட்டி போடுறதுனால 2011 காலகட்டம் ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்தது. ஆனா அதுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் ஐயாவுடைய அந்த ஒரு முடிவுக்காக எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. அவங்க அவ்வளவு தைரியமான ஆள், போல்டான ஆளு. அவங்க பாக்குறாங்க விஜயகாந்த் அவர் கூட்டம் நீட்டினு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னென்னமோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவர் வரமாட்டாரு. இங்கே அதாவது அவர் டிஎம்கே போக மாட்டாரு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஆனா இவர் ஏடிஎம்கேக்கு வருவாரா இல்லைன்னா தனியா போட்டி போடுவாரா அப்படின்ற ஒரு சூழல்ல தான் பெருசா அங்க உருவாயின்னு இருக்கு. ஏன்னா அவர் திமுக வந்து ரொம்ப கடுமையா எதிர்த்து இருந்தார். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப மும்முரமா பார்த்திருந்த காலம் 2011. அந்த காலகட்டத்துல வந்து 2 பேருமே ஈவன் ஆகிறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப படுபயங்கரமா கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டம் ஒரு வித்தியாசமான தேர்தல். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சொல்ற அதே வார்த்தைகள் தான் அப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எப்படி வித்தியாசமான தேர்தல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த 2011 அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய அம்மா வந்து என்ன பண்றாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. வேட்பாளர் சொல்லி அனௌன்ஸே பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் விஜயகாந்த் ஐயா வந்து கூட்டணி வரமாட்டாரு. அவர் சீட் அதிகமா கேட்கிறாரு, அம்மா சீட்டு கம்மியா தராங்க, பேச்சுவார்த்தை நடந்துனே இருக்குது. ஒரு படத்துல அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க, இது அவர் தான் வேலைக்கு ஆகுது சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கடைசியில விஜயகாந்த் ஐயா வந்து எல்லாருடைய சமாதானத்தை ஏத்துக்கிட்டு உள்ள வராரு. உள்ள வந்தோடனே மொத்தமா என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா புரட்சி தலைவி அம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிடுது. 59% ஓட்டை பார்த்தோம், அப்புறம் 70% பார்த்தோம். இந்த வாட்டி அதே மாதிரி மொத்த வாக்காளர்கள் 4,71,00,000, கொஞ்சம் கம்மி, கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகம் 66 71, 3,68,00,000 பேர் ஓட்டு போடுறாங்க. விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அப்ப 3,68,00,000 பேர் ஓட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட 78.2% வாக்காளர் வந்து வாக்களிக்கிறாங்க 2011. அதுல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அதாவது தனித்தனி 38.4% வாக்குகள் வந்து அதிமுகவும், திமுக வந்து 22.4%. வந்து திமுகவோட கிராஃப் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு, அதிமுகவோட கிராஃப் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப 3வது கட்சியாக வந்த திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து 8.4 7.9% ஓட்டுகள் வாங்குறாரு. என்ன இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம் அலைன்ஸ் வந்து 51.8, திமுக அலைன்ஸ் 39.4. திமுக அலைன்ஸ் இந்த வாட்டி வந்து மிக சிறப்பாக தான் அமைச்சிருந்தாரு. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஓட் ஷேரை வைத்துக் கொண்டிருந்த நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து இது கூட நம்முடைய அதிமுகவோட இணைஞ்சதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஜெயலலிதா அம்மா வந்து 180 சீட்டு, சரத்குமார் சாருடைய கட்சி 2, இவங்கெல்லாம் வந்து ரெட்டலையில போட்டி போடுறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட 41 சீட்டு கொடுக்குறாங்க. அம்மாவுடைய ஒரு கேரியர்ல அவ்வளவு சீட்டு அவ்வளவு அசால்ட்டா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் புதிய தமிழகம், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் சொல்லி மொத்தம் 239. மெயின் வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சி தான். கிட்டத்தட்ட அதிமுகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2 கம்யூனிஸ்ட், இந்த 4 கட்சி வந்து அவங்க கூட்டணியா அமைச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய வந்து ஒரு மாறுதல் வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஒரு இவர் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. 214 தொகுதிக்கு வந்து வேட்பாளர் வந்து அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் மாத்தினாங்க. இங்க பாருங்க, அப்படியே பாருங்க, இந்த இடத்துல வந்து கூட்டணி கணக்குல ஒரு இத்தனை கட்சி வச்சிருந்த திமுகவால அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகன்ற அந்த ஒரு கட்சியினுடைய பலத்தால அந்த கெமிஸ்ட்ரி நல்லாயிட்டு எங்கேயோ போயிடுச்சு. இங்க பாருங்க, திமுக பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர் கட்சி. ஆனா 2010 2 பேரும் ஒன்னாகி கொங்கு முன்னேற்ற கழகம், அப்புறம் இந்த இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட போட்டி போட்டு அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அவங்கள வந்து நெருங்க கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனியா ஒரு, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்ப 2 கட்சியுமே வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சி வந்து 2 பேரும் சேர்க்க தயாரா இல்ல. அப்ப அவங்க தனியா தான் போட்டி போட்டிருந்தாங்க. அவங்க தனியா வந்து 234 சீட்லயும் வந்து அவங்க தனியா போட்டி போட்டு ஏடிஎம்கே 203 சீட்ல வந்து ஜெயிக்குது. அதிரி புதிரி வெற்றி, அந்த மாதிரி வெற்றி யாருமே பார்க்க முடியாது. 203 தொகுதியில திமுக வந்து 31 தொகுதியிலும் ஜெயிக்குது. நம்முடைய விஜயகாந்த் ஐயா வந்து 29 தொகுதியில ஜெயிச்சு 41 தொகுதியில போட்டி போட்டு 29 தொகுதியில ஜெயிச்சு அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா மாறுறாரு. அதாவது திமுக கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் இல்லாத இருந்த அந்த 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2011 காலகட்டம், 2009 இலங்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய வார்லாம் வந்து இது ஒரு பெரிய ரெப்ரஷனா இருந்தது. 2011 நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் வந்து அப்பதான் வந்து
அதிமுகக்காக வந்து இலங்கையில வந்து ஈழம் மலர்னு அம்மா அப்ப சொன்னாங்க. அப்போ அந்த 2009 நடந்த அந்த ஈழப்போர் வந்து இந்த எலெக்ஷன்ல ஓரளவுக்கு பிரதிபலிச்சது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து யாரும் அதை பத்தி பெருசா பேசல, ஆனாலும் வந்து பிரதிபலிச்சது. அப்போ வந்துதான் வந்து சீமான் வந்து உள்ள வர 2011 தான் எலெக்ஷன். அப்பதான் முத வந்து அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. 2011 தான் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி வந்து உருவாது. ஆனா போட்டி போடல, ஆனா வந்து உருவாகி ஒரு புதிய கட்சியா வந்து உருவாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டம் தான் வந்து 2011. அதுல புரட்சி தலைவி அம்மா வந்து அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி பெற்று இருந்தா கூட சட்டசபையில விஜயகாந்த் ஐயாக்கும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பால கிட்டத்தட்ட புரட்சி தலைவி விஜயகாந்த் வந்து ஒரு வருஷம் 6 மாசம் 8 மாசத்திலேயே தேமுதிமுக இருக்கிற பல பேரை வந்து அம்மா வந்து அவங்க கட்சிக்காக இழுத்துனதுனால பெரிய ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு 2 பேருமே 2016 பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நீங்க 2011 பாருங்க, 1,41,00,000 அதிமுக வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 38.4% வாக்குகளை வந்து நம்முடைய அதிமுகவும், இந்த நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிடம் 7.9, திராவிட முன்னேற்ற கழகம் 22.4% வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. காங்கிரஸ் அப்ப கூட பாத்தீங்கன்னா 9.3% வாக்குகள் வாங்கி அவங்களும் அப்பயுமே வந்து 2011 ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அப்பயும் 5.2% வாக்குகள் அப்படியே தான் வச்சிருந்தாங்க. அவங்க எப்பயுமே வந்து அவ்வளவு பெருசா வந்து குறைஞ்சது இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சியிலும் 1.5% ஓட்டை வாங்கி அப்படியே இருக்கு. இது வந்து 2011க்கான தேர்தல். இது வரைக்கும் நடந்தது. இது வரைக்கும் நடந்த எதுவுமே வந்து இப்ப நடக்க போற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் தான். நம்ம நடந்த தேர்தல் இதை வச்சுதான் இப்ப நடக்க போற தேர்தல் நம்ம வந்து கணிக்க போறோம். இப்ப 2016 எலெக்ஷன், 2016 பாத்தீங்கன்னா நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவோட கடைசி தேர்தல், கலைஞர் ஐயாவுக்கு கடைசி தேர்தல். அந்த தேர்தல் அம்மா ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டாங்க. ஆனா அப்ப நீங்க நடந்த விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா 2011 பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 2 பேருக்கு இடையான ஒரு போட்டியா தான் இருந்தது. அந்த டைம்ல வந்து புதியதா வந்த ஒரு சில கட்சியில முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போ 2016 கிட்டத்தட்ட வாக்காளர்கள் அப்படியே 1 கோடி பேர் அதிகமாயிடுறாங்க. 4,77,00,000 இருந்து 5,79,00,000 பேர் வந்து கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்களா மாறிடுறாங்க. அதுல 4,26,00,000 பேர் வந்து கிட்டத்தட்ட ஓட்டு போடுறாங்க. அப்போ வந்து பயங்கரமான சில விஷயங்கள்லாம் நடந்து எல்லாருக்கும் ஓட்டுக்கிட்டு எல்லாரும் ரொம்ப இந்த மாதிரி கேம்பெயின் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்ப வந்து ரொம்ப பேர் வாக்காளர் வந்து தன்னை வந்து வாக்காளர் அடையாளத்தோட வாங்காம இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப கேம்ப் நடத்தி எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய விஷயத்த பண்ணி இவ்வளவு பெரிய வாக்காளர் வந்து சேர்த்து ஒரு பதாகைகள்லாம் வச்சு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஓட்டு போட்டே ஆகணுன்ற மாதிரி மக்கள் மனசுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுல 73.6% வாக்குகள் வந்து மொத்தம் வந்து பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் நடந்தது. எஸ்சிக்கு 44, எஸ்டிக்கு 2, ஜெனரல் 188 அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல புரட்சி தலைவி அம்மா வந்து தன்னந்தனியா இது வரைக்கும் நடந்த தமிழக வரலாற்றுல 234 சீட்லயும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து 234 சீட்லயும் ஒரு போட்டி போடுற மாதிரி முதல்ல இந்த 2 கட்சிகள்ல காங்கிரஸ் போன்ற இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் வாங்கி நடந்த அனைத்து தமிழக தேர்தலுமே பாத்தீங்கன்னா 2016 தான் 234 தொகுதியிலுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தனியா போட்டி போட்டுச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டலை கட்சி, வேற எந்த சின்னமும் நான் கொடுக்க மாட்டேன், யாரா என் கூட வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ரெட்டலையில தான் போட்டு போடணும், இஷ்டம் இருந்தா வாங்க, கஷ்டம் இருந்தா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2016 தேர்தல்ல 234 தொகுதியிலையும் வந்து ஏடிஎம்கே தனியா இருந்தது. ரெட்டலை சின்னத்தை தவிர வேற எந்த சின்னத்தையும் வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணாம பெரிய கட்சிகள் எதுவுமே வந்து அதிமுக கூட வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு, இந்தியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் வந்து நம்முடைய புதிய தமிழகம், பிற மக்கள் கட்சி, தமிழ்நாடு, இந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, இதுல நீங்க பார்க்கலாம் முக்கியமான கட்சி எதுவுமே காணும். பாட்டாளி மக்கள் கட்சியை காணும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை காணும், கம்யூனிஸ்டை காணும், விடுதலை சிறுத்தையை காணும். எங்க அப்படின்னு பார்த்தா எப்படி வந்து 2006 ஒரு கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தந்திரத்தை பண்ணாரோ அதே மாதிரி 2016 அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தனியா ஒரு அலையன்ஸை ஏற்படுத்துறாங்க. அந்த அலையன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தலைமையாக கொண்டு விஜயகாந்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு எல்லா கட்சியும் போயிடுறாங்க. மறுமலர்ச்சி திராவிட கழகம்,
தமிழ் மாநில காங்கிரஸ் மறுபடியும் அங்க போய் தமிழ் மாநில காங்கிரஸ் மறுபடியும் உண்டாயிடுது. ஜி.கே. வாசன் தலைமையில மறுபடியும் உண்டாயிடுது. அவங்களும் அங்க போயிடுறாங்க. 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விடுதலை சிறுத்தை போன்ற பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறாங்க. அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு பேரோட தனியா போட்டி போடுறாங்க. இதுதான் அம்மா செய்த மிகப்பெரிய ராஜதந்திரம். அதுலதான் அவங்க 214 சீட்டு தனியா நிக்க தைரியமா நின்னது காரணம் எதிர்ப்பு ஓட்டுகள் 2011 பெற்ற எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா அமைஞ்சுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எப்பயும் போல தனியா நிக்குது. 2-3 கூட்டணியோட. அந்த கூட்டணி கட்சி எல்லாம் இருக்காதுன்னு தெரியாது. அந்த கூட்டணி கட்சியோட அப்படின்னாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியில போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆரம்பத்தை 1.1% ஓட்டு, எப்படி விடுதலை செய்வது 1.3 எடுத்ததோ அந்த மாதிரி 1.1% ஓட்டு தான் நாம் தமிழர் கட்சி எடுக்குது. 1.07 மொத்தம் 4,60,089 வாக்குகள் தான் 2016 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்த மொத்த வாக்கு 4,60,089. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு 23,02,564. பாரதிய ஜனதா 12 லட்சம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அதிமுகவோட மொத்தம் ஜெயிச்சது 234 சீட்ல அதிமுக போட்டி போட்டு கிட்டத்தட்ட 136 சீட்ல தன்னந்தனியா ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. வெற்றி அடைஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் 98 சீட்டு கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒன்னா ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க 2016. இப்போ நம்ம கடந்த எலெக்ஷனுக்கு நடந்து முடிந்த எலெக்ஷனுக்கு வந்துடுறோம். இப்ப இது வரைக்கும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சம்மரி ஏன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்றது இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப 2016 பழைய சகாப்தங்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பழைய சகாப்தங்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய அம்மாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, புது தலைமை. அந்த புது தலைமை யார் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். இப்ப இந்த 2021 தேர்தலுக்கான மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 6 கோடி பேர்ல 4,58,00,000 பேர் கிட்டத்தட்ட போட்டி வாக்களிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 77% ஆல்மோஸ்ட் கடந்த 4 எலெக்ஷன் நடந்த அதே மாதிரியான ஒரு ஓட் ஷேர் கிட்ட இந்த 76.6% வாக்கு. இப்போ இதுல 2001 கலைஞரும் ஜெயலலிதா இல்லாத இப்போ ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. அப்ப எப்படி விஜயகாந்த் உள்ள வராரோ, எப்படி ஓட்டுக்களை அவரு வாங்கினாரோ, 8.4% வாங்கினாரோ, அது எப்படி ஒரு குழப்பம் 2006 ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி 2021 இந்த நம்முடைய அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாம இருந்தா கூட இன்னைய காலகட்டத்துல இந்த 2 பேர், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப பெரிய தலைவர்கள். அப்பவுமே இதே மாதிரிதான் இருக்கும். இவங்க பெருசா அவங்க பெருசான்னு இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி அவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேர் தான் பெரிய தலைவர்கள். வேற ஆள் கிடையாது. இப்ப இன்னைய தேதிக்கு வேற ஆள் கிடையாது. அப்போ அந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2021 கிட்டத்தட்ட 159 சீட் நம்முடைய ஸ்டாலின் ஐயா ஜெயிக்கிறாரு. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனா அவரு 75 தொகுதிகளை ஜெயிச்சது 2021 அரசியலுக்கு சந்திச்ச பல பேருக்கு பயங்கர பேரெதிர்ச்சியா இருந்தது. எப்படி ஒரு 75 சீட்டு ஜெயிச்சாரு? அம்மா இல்லாம அம்மாவே 66 சீட்ல தான் ஜெயிச்சாங்க. அந்த கூட இவர் 75 சீட்ல ஜெயிச்சாருன்னா இவர் எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமான தலைவர் அப்படின்றத எல்லா பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் அவரை பத்தி முழுசா தெரியல. ஆனா அவருக்குன்னு சில சக்தி வாய்ந்த சில தொகுதியில் இருக்கு. அங்க அவரோட பவர் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது இந்த ரிசல்ட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு பலமே அந்த கூட்டணி கட்சிகள் தான். இந்த வாட்டி 22 கட்சியோட போட்டி போடுறாங்க. போன வாட்டி பாருங்க, கிட்டத்தட்ட 10-12 கட்சி, எல்லா முக்கியமான கட்சியும் இங்கதான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் ஆல் இண்டியா ஃபார்வர்டு, தமிழர், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விடுதலை சிறுத்தை போன்ற பல முக்கியமான கட்சிகளை என்ன பண்ணிடுறாரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய திறமையால கூட வச்சுக்கிறாரு. இப்ப அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கு கீழே பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார், அதாவது நம்ம ஜி.கே. வாசன் தமிழ் மாநில மக்கள் நல கூட்டணி பிரிஞ்சு அது 2ஆ டிவைட் ஆகுது. அதுல அந்த பக்கம் விடுதலை சிறுத்தையில இருந்தா இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் தனித்தனியா என்ன பண்றாங்க, பிரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி இங்க வந்துடுறாங்க.
பாரதிய ஜனதா பார்ட்டி எம்ஜிஆர் அம்மா இறந்ததுக்கு வரும் பாரதிய ஜனதா பார்ட்டி அதிமுக ஐக்கியமான அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கூட வந்து செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆயிட்டு கிட்டத்தட்ட 234 தொகுதியில போட்டி போட்டு 75 சீட்ல வந்து ஜெயிக்கிறாங்க. சரி, இப்ப என்ன கண்டிஷன்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய டிடிவி தினகரன் ஐயா வந்து அதே மாதிரி அவர் ஒரு அலையன்ஸ் ரெடி பண்ணி அதுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கதான் கூட்டணி சேர முடிஞ்சது. ஏன்னா 2016 அவர் தலைமையின் கீழே போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைத்தால அவரோட மதிப்பு வந்து குறைஞ்சதால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து அவர் ஆளாக வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து மக்கள் நீதி மையம் அதனுடைய தலைமையில வந்து ஒரு 234 சரத்குமார் ஐயா எல்லாம் வச்சு அது ஒரு இதான் வந்து கமலஹாசன் ஐயா வந்து உள்ள வந்த முதல் தேர்தல். எப்படி வந்து விஜயகாந்த் ஐயா முதல் தேர்தல் வந்து 8.4 வாங்கினாரோ அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கமலஹாசன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் விஜயகாந்தை விட பல மடங்கு பெரிய நடிகர் ஆனா அவர் கட்சி ஓபன் பண்ணி அவர் வந்து போட்டி போட்ட ஒரு தேர்தல் தான் வந்து 2021க்கான தேர்தல். அவர் ஒரு மிக சிறந்த நடிகர், யார் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. அது நாம் தமிழர் கட்சி அதே போல 234 தொகுதியிலையும் வந்து தனியா போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்திய ஒரு நேரம். இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்தெந்த கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு அப்படின்றத நம்ம இதுல பாக்குறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 188 இதுல கண்டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எலெக்ஷன் வந்து சந்திக்கிறாங்க. நாம் தமிழர் 234 கட்சி எல்லாம் பாக்குறீங்க. இதுல நாம் தமிழர் கட்சி 5.கிட்டத்தட்ட 6.58% வாக்குகள் வந்து 2021 வாங்குறாங்க. 1.1ல இருந்து 6.58 கிட்டத்தட்ட 5.5% வந்து அதிகமா வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க அந்த தேர்தல்ல. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து எப்படி வந்து நம்முடைய தாக்கத்தை 2026ல ஏற்படுத்த போகுது அப்படின்றதான் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ 2021ல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கிச்சு? நம்ம ஒரு இந்த காணொலி நடுவில் சொல்லியிருந்தோம், ஓட்டு பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, அந்த ஓட்டு பர்சன்டேஜ் எப்படி வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ இப்ப இளைய தளபதி விஜய் வந்து உள்ள வந்திருக்கிறாரு. அவர் எத்தனை ஓட்டு வாங்க போறான்றது முக்கியம் இல்லை, அதுல எத்தனை ஓட்டு வந்து சீட்டா மாறப்போகுது அப்படின்றதுதான் முக்கியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் 38% வாக்குகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 33% வாக்குகளும் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இவங்க 2 பேரோட கட்சி மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 71% வாக்குகள் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த 2 கட்சியும் போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலும் மத்தெல்லாம் கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த கூட்டணி கட்சி இந்த கணக்கு இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸை வச்சு ஆட் பண்ணி தான் இன்னைக்கு நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா முடிஞ்சுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறாங்க. இப்ப நம்முடைய விஜய் அவர்களுடைய வருகை வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். 2001ல அம்மாவும் திமுகவும் வாங்கிய அந்த வாக்குகள் வந்து 6% திமுக வாக்குகள் குறையுது. ஆனா அதிமுகவின் வாக்குகள் அப்படியே இருக்கு அம்மாவோட தலைமையில இருக்கும்போது. அதே மாதிரிதான் இப்போ இந்த நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா சென்ற முறை வாங்கின வாக்குகள் வந்து அவங்க அதை விட குறைவா வாங்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவு வாங்கிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன முறை அவங்க வாக்களிச்சவங்களே வந்து அம்மா இல்லாத ஒரு கட்சி. அப்போ வந்து அதிமுகவின் அனுதாபிகள் தான் வந்து அதை வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அதிமுகவின் வந்து ஹார்ட்கோர் அந்த 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 தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதிமுகவின் கிட்டத்தட்ட அந்த 33.5% வாக்குகள் வந்து குறையுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது குறைஞ்சாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பெரும்பாலும் அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 33.5% வாக்குகள் வந்து அதிமுக இருக்குன்னு ஒரு கற்பனை வார்த்தை நம்ம வச்சுக்கலாம். இப்ப திமுகல இருந்து எதிர்ப்பு வாக்குகள் ஒரு 3% வருது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 38% வாக்குகள் வச்சிருந்த திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு 3-4% எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகுது. அப்ப அதிமுக அதே 33, திமுக 34. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அதை காம்பன்சேட் பண்ண என்ன பண்றாங்க, சென்ற முறை வந்து வேஸ்டா போன அந்த தேசிய முற்போக்கு திராவிட கட்சியை உள்ள இட்டுன்னு வராங்க. அதே மாதிரி நம்முடைய கமலஹாசன் ஐயாவோட 6.4% வாக்குகள் போன தடவை பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட கமலஹாசன் ஐயா வந்து மக்கள் நீதி மையத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் நீதி மையத்துல 2.6% வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அந்த 2.6% வாக்குகளையும் அவர் என்ன பண்றாரு, உள்ள இழுக்கிறாரு. உள்ள இழுத்து அந்த 4% ஓட்டுகள் வந்து காம்பன்சேட் பண்றாரு. சரி, இப்ப விஜயோட ஓட்டு எங்கிருந்து வரப்போகுது? அப்போ நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வந்து 6.6% வாக்குகள் வச்சிருக்கு. இதுல இந்த கட்சியில தான் வந்து ஓட்டு பெரியணும். இப்போ
திமுகல இருந்து பிரியக்கூடிய அந்த 4-5% வாக்குகள் வந்து மொத்த எதிர்ப்பு ஒரு 10% இருந்தா கூட அதுல ஒரு 3% திமுக அதிமுக போனோட மிச்சம் ஒரு 7% ஓட்டு வந்து நம்முடைய நம்முடைய விஜய்க்கு வருது வச்சுப்போம். விஜயகாந்த் எடுத்த 8.4 இருந்து அப்படியே டபுள் மடங்கு விஜயகாந்த் அளவுக்கு நாங்க நேரடியா பார்க்கணும். விஜயகாந்த் ஐயா அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து விஜய் மேல இல்ல. இருந்தாலும் நம்ம அதை டபுள் மடங்கு ஆக்கிப்போம். 8.4 இருந்து 16% கூட எடுத்துனா கூட இந்த 16% வாக்குகளை வச்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே தனியா வந்து ஜெயிக்கல. நான் அதுதான் சொன்ன 32% வாக்குகள் எடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தோக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா 2006 எலெக்ஷன்ல தோக்குது. அது காரணம் என்ன? தொங்கு சபையா நடந்த ஒரு தேர்தலில் தோக்குது. அது காரணம் என்னன்னா ஓட்டு எவ்வளவு வாங்கணும்னு முக்கியம் இல்ல, அது சீட்டா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு தான் முக்கியம். சோ இப்ப நம்ம இளைய தலைவர் விஜய் தனியா போட்டி போட்டு 20% ஓட்டு வாங்கினா கூட அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப இது மறுபடியும் திமுக அதிமுகக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக மாறும். ஏன்னா ரெண்டு பேரும் அது வரைக்கும் பார்த்தா இந்த கடந்த 5 தேர்தலா பாத்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணியோட சேர்ந்துதான் அந்த கட்சியில் வந்து அதிகமா ஜெயிச்சிருக்கு. நம்ம ரியாலிட்டியை பேசுறோம். நம்ம தனிப்பட்டு ஒரு கட்சி இத்தனை வாக்குகள் பார்த்தோம், 28%, 32%, 34 மாறி மாறி இருந்தா கூட அதனுடைய வெற்றி வந்து கூட்டணியை பேஸ் பண்ணி தான் எல்லா எலெக்ஷன்லயுமே இருந்திருக்கு. சோ இந்த எலெக்ஷன்லயுமே அந்த ஹார்ட்கோர் தொண்டர்கள் வந்து கண்டிப்பா அந்த கட்சி ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல்ல வந்து பெரும்பாலும் இது அதிமுக திமுக ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்கும். இதுல மிச்சம் இருக்கக்கூடிய 2 கட்சியான நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வந்து எந்த மாதிரி தேர்தல் அமைய போகுது அப்படின்றதான் இன்னைக்கு பல பேர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து வளர்ந்து வரும் கட்சி. அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட 6.6 போன தேர்தல் எடுத்தாங்க. பாராளுமன்றத்தை விட்டுருங்க, இது முதலமைச்சருக்கான ஒரு தேர்தல். 1.1 இருந்து கிட்டத்தட்ட 500% உயர்ந்தவங்க கிட்டத்தட்ட 6.6 எடுத்திருக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி ஒரு 200% ஏறினா கூட 15-20% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி எடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த வாக்குகள் எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா வெறும் திமுக அதிமுக மட்டும் வராது. திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய எல்லா கட்சியும் தான் பிரியுமே தவிர அந்த 2 கட்சி வந்து பிரியும் அப்படின்னு நம்பாதீங்க. எல்லா கட்சியிலுமே வந்து ஒரு பிக்சட் பர்சன்டேஜ் வந்து ஓட்டுகள்ல தான் வந்து பிரிஞ்சுதான் இந்த கட்சிகளுக்கு வரும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் திமுக அதிமுக இருந்தது எல்லா கட்சியில இருந்து பிரிஞ்சுதான் அந்த வாக்குகளை எடுப்பாரு தவிர, அதனால திமுக ஒஸ்ட் சினாரியோ ரொம்ப ரொம்ப மோசமா பண்ணாவே கூட கிட்டத்தட்ட போன முறை இந்த 38% வாக்குகள் திமுகவோட மொத்தமா அந்த அலைன்ஸ் நீங்க 16 அலைன்ஸ் அப்படியே இன்டாக்டா வச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த அலைன்ஸ் மொத்தம் 45.7% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஒஸ்டே ஆனா கூட கிட்டத்தட்ட 35.7% ஓட்டு 10% கொஞ்சம் இது வரைக்கும் குறைஞ்சதே கிடையாது. லாஸ்டா நம்ம பார்த்தோம் 6% ஓட்டு தான் அதிகமா குறைஞ்சிருந்தது. 10% ஓட்டு குறைஞ்ச கூட 35.7. அப்ப அந்த 10% ஓட்டு அப்படியே நீங்க இங்க இருந்து ஒரு 10, இங்க இருந்து எண்டில இருந்து ஒரு 10-20% ஓட்டுகள் போனா கூட வெறும் 20% வச்சு ஓட்டு ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது இளைய தளபதி விஜய் அவர்களால. ஆனா நாம் தமிழர் கட்சியோட சீமான் என்ன சொல்றாருன்னா வெற்றி முக்கியம் இல்ல, வாக்குகள் தான் முக்கியம். அவங்க வளர 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 அடுத்த தேர்தல் அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ இங்கிருந்து வெளியேறக்கூடிய இந்த 20% கூட்டத்தை விட்டு வெளியேறக்கூடிய இந்த 20% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எப்படி பிரிய போகுது, இந்த 2 கட்சி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, இது 2031 தேர்தல்ல எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றத இந்த தேர்தல் காட்டுமே தவிர, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க திமுக மற்றும் அதிமுகவுக்கான ஒரு தேர்தலா தான் இருக்க போகுது. ஏன்னா தேர்தல் பெரும்பாலும் கூட்டணிகளையே நம்பி இருக்கிறது அப்படின்றத இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய சார்ட்டை போட நம்ம காமிச்சிருக்கோம். இது உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்குன்ற நம்புறோம்.